வணக்கம். இது உங்கள் கந்தன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹையர் எஜுகேஷன்ல இருக்க டாப் 5 கொஸ்டின்ஸ். கந்தன் அகாடமில 5 மினிட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு புதுசா ஒன்று கிரியேட் பண்றோம். நீங்க எப்பெல்லாம் பிரேக்ல இருக்கீங்களோ, எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ இந்த சீரீஸை யூஸ் பண்ணிக்கலாம். 5 கொஸ்டின்ஸ் 5 மினிட்ஸ்ங்கிற கான்செப்ட்ல நாங்க இதை கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன்ல இருக்க NEP 2020 கொஸ்டின்ஸை பார்க்கலாம். NEP 2020ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல. NEP 2020ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கிறதுல இருந்து புதுசா என்னென்ன ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே NEP 2020யோட இனிஷியேட்டிவ்ஸா நம்ம பாக்குறோம். யூஜிசி நெட் வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க NEP 2020ங்கிறத. நான் NEPன்னு சொல்றது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான் NEP 2020ன்னு சொல்றேன். இப்போ இதுல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, National Education Policy 2020 proposes a restructuring of the existing 10+2 system into which of the following formats. இப்போ நம்ம ஃபாலோ பண்றது வந்து 10+2 சிஸ்டம். 10th படிக்கிறோம், +1 +2ங்கிற ஃபார்மேட்டா நம்ம ஃபாலோ பண்றோம். பட் NEP 2020 என்ன நியூவா கொண்டு வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கு கேக்குறாங்க. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 3+5+4 கொடுத்துருக்காங்க. B ஆப்ஷன் 5+3+3+4, C ஆப்ஷன் 4+4+4, D 6+4+2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டை நீங்க வந்து இதெல்லாம் பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் NEP 2020 பொறுத்த வரைக்கும் ஜூன் 2025 ஏம் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸை நாங்கள் கிரியேட் பண்றோம். நீங்க பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். இந்த 5 கொஸ்டின்ஸ்ல இருந்து 1 to 5 நீங்க பாத்தீங்கன்னா பேசிக் டு ஹையர் லெவல் தான் இருக்கும். ஸோ தப்பு இல்லாம ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல 1 2 3 4 5 சொல்லிட்டு உங்க கமெண்ட்டை நீங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். 5+3+3+4. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். NEP 2020 introduce a new curriculum structure கேட்டிருக்காங்க. ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜஸ், ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜஸ், மிடில் ஸ்டேஜ், செகண்டரி ஸ்டேஜ் சொல்லிட்டு 4 பிரிக்கிறாங்க. அந்த 5+3+3+4 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இங்க வந்து 5 கொடுத்துருக்காங்களா, இதுதான் அந்த ஃபார்மட். 5+3+3+4. ஓகேங்களா? இதை நீங்க மிஸ்டேக் இல்லாம பேசிக்ஸ் கொஸ்டின் நீங்க பாத்துக்கணும். அந்த 5 எப்படி பிரிக்கிறாங்க, இன்னும் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கலாம். இந்த ஸ்லைட்ல இருந்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் கேட்டுட்டு அது என்னன்னு கேட்பாங்க. 3 இயர்ஸ், ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் +2. +2ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட். இது வந்து ப்ரீகேஜி, LKG, UKG இது எல்லாமே இதுக்குள்ள ஒரு ப்ரீ ஸ்கூல்ஸ். நம்ம இப்போ இருக்கிறத நான் அந்த எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ப்ரிப்பரேட்டரிங்ல இருந்து 3 to 5 கிரேட்ஸ் வந்து இருக்குது. 3rd 4th 5th வந்து இதுல படிப்பாங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா 6th இருந்து 8th. இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் வந்து அவங்க செகண்டரி எஜுகேஷனா 9th 10th 11th 12th பிரிக்கிறாங்க. இதை நீங்க தப்பு இல்லாம புரிஞ்சுக்கணும். வாங்க செகண்ட் கொஸ்டின் போலாம். அக்கார்டிங் டு NEP 2020 up to which grade should the mother tongue of or a religion language preferably to used as a medium of instruction கேட்கிறாங்க. இதோட ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் போடுங்க. என்ன ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொஸ்டின் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். மதர் டங்கை வந்து எது வரைக்கும், என்ன ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா கொண்டு வரும். இப்ப நம்ம தமிழ் படிக்கிறோம், தமிழ்நாட்டுல நம்ம தமிழ் படிக்கிறோம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் படிக்கிறோம், தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தியா படிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்லயும் வந்து என்ன கிரேட் வரைக்கும் அவங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரலாம். NEP 2020 சொல்றதை நீங்க பாக்கணும். NEP 2020 தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா கிரேட் 5 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மதர் டங்க்ல எல்லாம் அவங்களோட ரிலீஜியஸ் லாங்குவேஜஸ்ல வந்து நீங்க மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம். NEP 2020 recommends that the mother tongue or a religious language to be used as a medium of instruction until at least 5 வரைக்கும் கிரேட் 5 இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இருக்கணும். ப்ரிஃபரபிளி எப்படி சொல்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் போலாம், கிரேட் 8 வரைக்கும் போலாம். அப்படி கிரேட் 8 வரைக்கும் அவங்க மதர் டங் லாங்குவேஜ்ல ரிலீஜியஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறனால காம்ப்ரிஹென்சிவ் லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம லேர்னிங் அவுட்கம் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போலாம்னு சொல்றாங்க. இது வந்து செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020 ப்ரொபோசஸ் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதை மட்டுமே கேட்டுட்டு இதோட அப்ரிவேஷன்ஸ் கேட்கலாம். அதனால இந்த நான் கொடுக்குற அந்த 5 ஸ்லைட்ஸ்ல இருந்து மட்டுமே உங்களால நிறைய கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீங்க PYQஸை வந்து ஃபோக்கஸ்டா படிக்கும் போது நீங்க ரிவிஷன் பண்ணிருக்கீங்க ஒரு கான்செப்ட்னா இந்த 5 மினிட் சீரி வந்து உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B தான் ரைட் ஆன்சர். இதுக்குமே
எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன். NEP 2020 ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. எதை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மெயினா எதுக்கு யூஸ் ஆகும்? இப்ப நம்ம PhD பண்றோம், ரிசர்ச் பண்றோம்னா அது அதை பத்தின அந்த 4 ஆப்ஷன் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபண்ட் அண்ட் ப்ரொமோட் ரிசர்ச் அக்ராஸ் டிசிப்ளின், அக்ராஸ் மெனி டிசிப்ளின்ஸ். ஹியூமனிட்டிஸ் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, எல்லாத்துக்குமே பொதுவா வந்து ஃபண்டையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே இடத்துல ரிசர்ச் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், ப்ரொமோட் பண்றது. அக்ரிகேட் தி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், கண்டிப்பா அக்ரிகேஷனுக்கும் NRF-க்கும் சம்பந்தமே கிடையாது. டெவலப் ஸ்கூல் கரிக்குலம், இதுல அப்ராப்ரியேட்டான ஆன்சர் கரெக்டா இருக்காது, ஆப்ஷன் பி தான். ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. NRF-ங்கிறது பார்த்தோம் இப்பதான், நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இஸ் அண்ட் ஃபாரஸ்ட்னா வந்து ஒருத்தங்க அதுல வந்து ஹையர் பண்ணி வைக்கிறது, நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவங்களை வந்து பூஸ்ட் பண்றது, அதான் ஃபாரஸ்ட்ங்கிற மீனிங். ஸ்ட்ராங் ரிசர்ச் கல்ச்சர் by providing funding and support across various disciplines, hereby enhancing the quality of research in India. இது வந்து UGC-யால கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் NEP 2020. இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் எஜுகேஷன் கவர்மெண்டால கிரியேட் பண்ணப்பட்டது. இந்தியாவுக்குள்ள இது மெயினா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. வாட் ஆர் தி மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ப்ரொபோஸ்ட் இன் NEP 2020? NEP 2020 மெயினா எதை வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க? ரிசர்ச் மூலியமாவும் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் மூலியமா NEP 2020 நம்ம கிட்ட எதை கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு கேக்குறாங்க. மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த 4 ஆப்ஷனை வந்து 1க்கு 2 வாட்டி படிங்க. டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க கரெக்டா போட்டா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு 2 மார்க். நீங்க அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின் தப்பா போயிடும். ஆப்ஷன் ஏ படிங்க. ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபோக்கஸிங் ஆன் சிங்கிள் டிசிப்ளினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணுங்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன் ஆஃபரிங் ஒகேஷனல் ட்ரைனிங் எக்ஸ்க்ளூசிவ்லி. லார்ஜ் multidisciplinary institution as a par with IITs and IIMs. IITs MIMs மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து மல்டி டிசிப்ளின் கொடுக்கதான் கேட்கறாங்க. கம்யூனிட்டி காலேஜஸ் ஆஃபரிங் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ். இப்ப இந்த ஆப்ஷனுக்கு அப்ராப்ரியேட்டா கரெக்டா இருக்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா லார்ஜ் மல்டி டிசிப்ளின் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் பார் ஆஃப் IITs and IIMs. இதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே பார்த்தோம், மல்டி டிசிப்ளினரினா நம்ம ஜஸ்ட் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே படிக்கிறது வந்து ஒரு சிங்கிள் டிசிப்ளினரி. மல்டி டிசிப்ளினரிக்குள்ள போற இன்டர் டிசிப்ளின், மல்டி டிசிப்ளின் நிறைய இருக்கு ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும். மல்டி டிசிப்ளின் நீங்க புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கானா எனக்கு மெடிக்கல் மேல ஆசை இருக்கு, இல்லைன்னா நான் எக்கனாமிக்ஸ்ல இருக்க பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கூட இன்ட்ராகேட் பண்ணிருப்பாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா கரிக்குலமா கொண்டு வந்திருப்பாங்க. எலக்டிவ் பேப்பர்ஸா நீங்க வந்து அதை படிக்கிற மாதிரி நிறைய எஜுகேஷன் சிஸ்டமே மாறிட்டு வருது காலேஜஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். நான் என்னோட கோர் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தாலுமே நான் இன்னும் லைக் பண்ணி இன்னொரு சப்ஜெக்ட் படிக்கணும்னு நினைச்சாலும் இப்ப NEP 2020 வர மூலியமா நம்மளால படிக்க முடியும். இது எங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் கம்பேரபிள் டு தி இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் டு டெக்னாலஜிஸ் அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ரெண்டுமே வந்து ஒர்க் பண்ணி மல்டி டிசிப்ளினரி கொண்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க. லாஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். NEP 2020 aims to integrate vocational education into mainstream education which grade onwards அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மேல பார்த்தோம் மல்டி டிசிப்ளினரி பார்த்திருக்கோம், என்னென்ன லாங்குவேஜஸ், என்ன லாங்குவேஜ் மதர் டங் லாங்குவேஜ் என்ன கிரேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒகேஷனல் எஜுகேஷன் சொல்லிட்டு தனி டாபிக்கே இருக்கு, NEP 2020 ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் ஒகேஷனல் எஜுகேஷன் என்ன கிரேட்ல இருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா கிரேட் 6. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, கொஸ்டினை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க ஆன்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். கிரேட் 6 மூலியமா தான் நம்மளுக்கு வந்து இன்டிகிரேட்டட் வொகேஷனல் எஜுகேஷன் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. தி பாலிசி ப்ரொபோசஸ் தி இன்டகிரேஷன் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன் ஃப்ரம் கிரேட் 6 ஆன்வர்ட்ஸ் இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப் டு எக்யூப் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ப்ராக்டிகல் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். மெயினா வொகேஷனல் எஜுகேஷன் கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னா தியரி டாபிக்கா நம்ம மைண்ட்ல ஏத்திக்காம அதை ப்ராக்டிக்கல் நாலேஜா மாத்திக்கணும். அதுதான் வந்து வொகேஷனல் எஜுகேஷன். அதை வந்து கிரேட் 6ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ட்ரெண்டியான நியூ டாபிக்ஸ். கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வர வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும்னா கந்தன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கந்தன் அகாடமி. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரணும். ஜூன் 2025 எக்ஸாம் வந்து ரொம்ப நியர்பை இருக்கு. நம்மளுக்கு 50 to 60 days தான் நம்ம கையில இருக்கு.
நீங்க கான்செப்ட் கிளியரா இருக்கீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் இப்பதான் புதுசா வரேன், இந்த கொஸ்டின்ஸ் மூலியமாவே நீங்க நிறைய கத்துக்கலாம். நான் ஒரு ஹையர் எஜுகேஷன் எடுத்திருக்கீங்கன்னா அதுல NEP 2020ல இருக்க 5 கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப இன்டெப்தா கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். நான் ஜென்ரலைஸா போல. இதுக்கப்புறம் வர கிளாஸஸுமே ரொம்ப இன்டெப்தாவும் ஸ்பெசிஃபிக்கான டாபிக் கண்டிப்பா இருந்த கொஸ்டின் வருங்கிற டாபிக் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ண போறேன். கந்தன் அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் வந்து நம்மளோட கந்தன் அகாடமியோட டெஸ்க்டாப்ல வந்து நான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி வந்து 10 கொஸ்டின்ஸ் உங்களால அட்டன் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுல வந்து எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மேல ஒரு பல்க் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட ஆன்சர் கிடைக்கும். கந்தன் அகாடமி குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல குரூப் இருக்கு, அதுல வந்து உங்க டவுட்ஸ் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். டெய்லி 10 கொஸ்டின்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரீசெண்ட் ட்ரெண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நீங்க பழைய கொஸ்டின்ஸை பாக்குறேன், நான் 2020 முன்னாடி பாக்குறேன், 21 பாக்குறேன்னா அதெல்லாம் அட்டர் வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டைம் 6 மந்த் ஒன்ஸ் இந்த எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அவங்க கிட்ட வந்து அவங்க எடுத்துட்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்யூப்டா இருக்கணும்னா நம்ம ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் கொஸ்டின் ஃபாலோ பண்ணணும். இன்டெப்த் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த சீரிஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கோம். 5 மினிட்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் உங்களால நீங்க படிக்க முடியும். உங்களுக்கு பிரேக் டைம் இருக்கு, ஃப்ரீ டைம் இருக்குன்னா இந்த சீரீஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். கந்தன் அகாடமில இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ so much and all the best for your exams. Thank you.